பாலியல் தொல்லை குறித்து தாம் அளித்த புகாருக்கு பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை என்று நடிகை விசித்ரா தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒருவரின் புகாரை வைத்து ஒட்டுமொத்த திரையுலகையும் குற்றம் சாட்டக்கூடாது என்று நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் கூறியுள்ளார். இருவரும் புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். நானே கொடுத்திருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நானே கொடுத்திருக்கேன் நடிகர் சங்கம்ல. ஆனா இப்போ நடிகர் சங்கம்ல இருக்கிற மெயின் கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து செயலாளர் தலைவர் எல்லாருமே மாறியாச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை அங்கேயே பேசி முடிக்கப்பட்டு அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் நீங்க புகார் கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க. நீங்க கொடுத்தப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடிகர் சங்கம்ல முதல்ல நான் கொடுத்தப்போ அந்த பிரச்சனை ஸ்டண்ட் யூனிட்ல ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் யூனியனுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஓகே, அவங்க கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னப்போ நார்மல் ஈகோ கிளாஷஸ்ன்னு வரும். ஏன்னா என்னுடைய பிரச்சனைங்கிறது இந்த ஊர்ல நடக்கல. என்னுடையது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடந்ததுனால அப்போ தமிழ் திரையுலகமும் தெலுங்கு திரையுலகம் இது ரெண்டு யூனியனும் சேர்ந்து பேசிதான் இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அதுக்கு நான் என்னுடைய என்ன ரிட்டன் கம்ப்ளைண்ட்டோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். யார் அந்த பர்சன், எந்த படம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலன்னு நான் சொல்ல முடியாது. எடுத்ததுல அங்கேருந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஏன்னா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா நாங்க ஸ்டண்ட் யூனியன்ல நாங்க பேசிட்டோம். அவங்க அங்க இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் யூனியன் கிட்ட பேசியிருக்காங்க. அப்ப பேசினதுல அவங்க ஏதோ அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா நேரடியாக யார நான் குற்றம் சொன்னேனோ அவங்கள நேரடியா கூட்டிட்டு உட்கார வச்சோ ஒரு மீட்டிங் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றது அவங்க செய்யவே இல்லை. நான் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ஒரு அப்பாலஜி கூட எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, இல்ல இந்த விஷயத்த நீங்க இந்த அளவுக்கு நீங்க பெருசாக்காதீங்க, விட்டுருங்கன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அதுவும் இல்லாம அதுக்கு அடுத்து திரு சரத்குமார் அவர்கள் கூட இருந்தார். அப்போ அவர் இந்த விஷயத்துல அவரும் ஆக்டிவா இந்த பிரச்சனையை நேரடியாவே பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, நீ நேரா லீகலா போயிருக்க வேண்டியதா, நீ எதுக்காக நடிகர் சங்கத்துக்கு வந்த அப்படிங்கறத சொன்னாரு. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துல இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் லீகலா அப்ரோச் பண்ணேன். கவிஞரை பத்தி ஒரு பாடகி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னதா முன்னாடி ஒரு சர்ச்சையாச்சு. நான் அந்த விதத்துல தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் இந்த அடிப்படைகளை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க புகார் இப்ப நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அந்த ஏதோ ஒரு இடையூறு வருதுனாக்க நான் புகார் தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, பெண்கள் அப்படியான புகார்களை உடனே தெரிவிச்சா அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. திறமைகளை கவனிச்சு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது நான் மத்தவங்களுக்கு அந்த சப்பக்கட்டு கட்டி எல்லாம் பேச முடியாது. அதாவது திறமை இருக்கிறவங்க யாரு ஒருத்தரும் இங்கெல்லாம் அந்த திறமையெல்லாம் மழுக்க அடிச்சோம்னா இங்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் குறைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இங்க ஜெயிச்சிருக்கிற எல்லா நடிகைகளுமே யாருமே திறமை இல்லாமலாம் யாரும் இங்க ஜெயிக்கல. சோ இது ஒரு சிலர் சொல்றதை வச்சுக்கிட்டு ஒத்துமுதுவா எல்லாருடைய கருத்தாவும் அதை பாக்குறதே முதல்ல தவறு. யாரோ ஒரு சிலர் திறமை இல்லாமல் சில பேர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த பெண்களையுமே அப்படி அது இதா சொல்றது எந்த விதத்துல சரியா வரும், நியாயமா இருக்கும்? நீங்க தப்பு நடக்குதுன்னா நீங்க உடனே புகார் தெரிவிக்கணுங்க. யாரா இருந்தாலும் அப்படி பண்ணாதாங்க இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க.